இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா உன்னை அந்த அக்யூஸ்டோட தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்குமா அவளை விட்டு வந்த? சார், அவ தான் நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்களும் டீ குடிச்சிட்டு வான்னு சொன்னா சார். அதை நம்பி நான் வந்துட்டேன் சார். ஏமா அவளே ஒரு ஃப்ராடு, அவ சொல்றதை நீ நம்பலாமா? கோர்ட்ல அவளை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா சிக்கலாயிடுமா? டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற பதில் சொல்லணும். சாரி சார். உன் சாரியை கொண்டு போய் குப்பையில போடு. அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, வண்டியில இருங்கயா, தேடி கண்டுபிடிப்போம். அப்பாடா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ரேவதி வரண்டி, உன் உயிரை எடுக்காம நான் விட மாட்டேன். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சாரி, ஒரு பேட் நியூஸ் சார். அந்த மாயா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா சார். எப்படி சார்? அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில ஒரு டீ கடையில நிப்பாட்டி டீ குடிக்கிறதுக்காக இறங்கணும் சார். அப்போ அவ எஸ்கேப் ஆயிட்டா சார். இந்த விஷயத்த உங்களுக்கு தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்றேன் சார். உங்க ஒய்ஃபை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க சார். அதிகமா அவங்கள வெளியே போக வேண்டாம்னு சொல்லுங்க சார். அவளால உங்க ஒய்ஃபுக்கு ஆபத்து சார். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படியும் சீக்கிரமா பிடிச்சிருவோம் சார். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க சார். ஓகே சார். கதவெல்லாம் சாத்திட்டு வர? வழக்கமா நான் தான் கதவை சாத்துவேன், இன்னைக்கு என்னடானா நீ சாத்திட்டு வர? என்ன உனக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அது எப்படி முடியும்? நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா என் முன்னாடி நிக்கும் போது அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ரேவதி, நிலைமை தெரியாம விளையாடிட்டு இருக்காத. நீ பண்றது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு. என்னது? எல்லாம் உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியுதா? ஆமா, தயவு செஞ்சு என்ன இரிட்டேட் பண்ணாத. என்ன சொன்ன? இரிட்டேட் பண்றேனா? ஏய், நீ என்ன இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்னாச்சுப்பா? ஏன் கோவமா இருக்க? ரேவதி வேற அழுதுகிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்ப்பா இப்படிலாம் சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. நானே டென்ஷன்ல இருக்கேங்க. அப்போ வந்து விளையாடிட்டு இருக்கா, தான் கத்தி விட்டேன். என்னப்பா சகல நீ? அவ ஏதோ பாசமா பேச வந்திருப்பா, அதுக்கு ஏன்பா கோவப்பட்ட? ஏங்க, நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது மாயா அங்க வந்து தப்பிச்சிருக்கா. என்னது? மாயா தப்பிச்சிட்டாளா? ஆமா. கடவுளே, எப்பா அவ தப்பிச்சிட்டான ரேவதிக்கு தானே ஆபத்து? ஏற்கனவே மண்டபத்துல வச்சு ரேவதியை சுட பார்த்தா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரேவதி கதையை முடிக்காம விட மாட்டான்லப்பா சொன்னா. அவளே வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து ரேவதி எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து விளையாடிட்டு இருந்தா கத்தாம என்னங்க பண்ணுவாங்க? எப்பா, நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா ரேவதி பாவம்லப்பா, அவளுக்கு தெரியாதுல்ல. அவ எப்பவும் போல பேசிருப்பா. அவகிட்ட நீ கோவப்பட்டது கண்டிப்பா அவளை சங்கடப்படுத்திருக்கும்பா. எப்பா, நான் வேணா ரேவதி கிட்ட போய் பேசட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நானே பேசுறேன். சரிப்பா.
என்ன சகல கோவில்லையும் ரேவதியை காணோம், எங்க போயிருப்பா? சொல்லுங்க பாட்டி. ஏயா உனக்கு ரேவதிக்கு ஏதாவது சண்டையாயா? ஏன் பாட்டி இப்படி கேக்குறீங்க? இல்ல, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேவதி இங்க வந்தா, வரும்போது அழுதுகிட்டே வந்தா. என்ன நடந்தது, ஏன் அழறன்னு கேட்டேன். அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிட்டா. இதுக்கு முன்னாடி அவ எப்பவுமே இப்படி அழுதுகிட்டு வந்ததில்ல, அதான் கேட்டேன். சரிங்க பாட்டி, நானே நேர்ல வரேன் பாட்டி. சரியா? என்ன சகல ரேவதி அங்கதான் இருக்காளா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துல பதறிடுச்சு. சகல மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா அவன் மேல எரிஞ்சு விழுகிற? அந்த மாயாலாம் ஒரு ஆளாப்பா. அவளை பத்தி யோசிச்சு டிஸ்டர்ப் ஆகி நீ ரேவதியை கோச்சுக்கலாமா? அப்படி இல்லைங்க, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ம், போல வாங்க. வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, நாளைக்கு நம்ம ஊர் கோயில்ல நவராத்திரி கொலு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. அந்த கொலு ஃபங்க்ஷனை நீங்க தான் பூஜை பண்ணி தொடங்கி வைக்கணும். நீங்க இந்த ஊர் முக்கியஸ்தர் மட்டும் இல்ல, ஊர் தலைவரும் கூட. அதனால நீங்க அவசியம் கலந்துக்கிட்டு பூஜையை தொடங்கி வைக்கணும். ஊர் பெரியவங்க இவ்வளவு தூரம் வந்து சொல்றீங்க, கண்டிப்பா நான் வரேன். ஐயா, நீங்களும் அவசியம் வரணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. ரேவதி, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? சும்மா ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தம்மா. மாப்பிள்ள, ரேவதி கோவமா போற மாதிரி தெரியுது. இது தலைவலின்னு சொன்னா அதான். சரி மாப்பிள்ள, நாளைக்கு கோயில்ல கொலு பூஜை ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த பூஜையை என்ன தொடங்கி வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போலாம். சரிங்க அதான். ம். உனக்கு என் மேல கோவம்னா என்கிட்ட மட்டும் காட்டு. உன் அம்மா கிட்ட ஏன் ரியாக்ட் பண்ணிட்டு வர? நீ ஏன் கோவமா போறன்னு அவங்க என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க. உனக்கு தலைவலின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வரேன்.